ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ எ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெருகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னால் கொஞ்சம் ஓவராக கத்தி பேச முடியாது கைஸ். ஏன்னா 2-3 நாள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே திடீர்னு வாய்ஸ் கேட்காம போயிடுச்சு. அதனால இப்போதைக்கு நான் பொறுமையாக பார்த்து தான் வாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, திடீர்னு தொண்டை கட்ட ஆரம்பிக்குது. என்னால் முடிஞ்ச எனர்ஜியை வச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அதனால யாரும் என்னடா இது ஒரு மாதிரி டயர்டாக பேசுகிற மாதிரி யோசிக்காதீங்க. காமெடி சீன்லாம் வரும், பட் ஆனால் பெரிய லெவலில் அந்த எனர்ஜெட்டிக்கு பழைய மாதிரி இன்னும் வரல. அது கண்டிப்பாக வரும். அதுக்கு கொஞ்சம் தொண்டை மட்டும் சரியாயிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஹீரோன்ற ஒருத்தன் இருக்கான், பட் ஆனால் அவன் லேட்டாக தான் வருவான். ஆனால் இதில் நிறைய ஹீரோஸ் இருப்பானுங்க. உண்மையாக சொல்லப்போனால் வேற லெவலான மேஜிக் அனிமே கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பிரைவேட் டியூட்டர் ஒன்று பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. இதில் ஹீரோயினுக்கும் மேஜிக் பவர் இருக்கும். ஆனால் அவளை யார் பிரின்சஸாக மாற்ற போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கதையாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக இடம் போடாதீங்க. இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மேஜிக் ஃபேண்டசி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்ஷனும் இருக்குது. முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதே மாதிரி ஹீரோ கொஞ்சம் பொறுமையா தான் வருவான் கதையில. அதனால முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட் போடலாமா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்க, சமத்தோட கதை உள்ள போலாமா? இப்போ அழகான ஒரு கிண்டத்தை காமிக்க நள்ளிரவில் பார்த்தா இடி மழையோடு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்தில் அந்த நாட்டுடைய பேலஸ்ல ஒருத்தவங்களும் அட்டனாஷியா, அதுதான் உன்னுடைய பேரு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்டர்நெட்டி முடிவே இல்லை, உனக்கு எந்த விதமான மேஜிக்கல் பவர்ஸும் இல்லை, தேவையும் படாது, ஏன்னா அது இல்லாமையே நீ ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா வாழ போற அப்படின்னு அவங்க கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய நெத்தியில திடீர்னு ஒரு ஸ்பெல்லாம் உருவாது. நான் இல்லாதப்போ அப்பா கண்டிப்பா உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு, கவலைப்படாத, உன்னுடைய அப்பா உன்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இறந்துருவாங்க. அவங்க இறந்தது எப்படின்றத கொஞ்சம் காமிக்கிறாங்க. அது எப்படி இருந்தது நீங்களே பார்த்து புரிஞ்சுவங்க விஷுவலா. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அட்டனாஷியாவுடைய அப்பாவும் அவங்களுடைய போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறாரு. மேஜிஸ்ட்ரி எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் இவளை பத்தின எந்த விதமான அடையாளமும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இவரை நினைச்சு ரொம்ப நாள் நான் ஏங்குற மாதிரி ஐடியா இல்லை. அவளுடைய நினைவுகள் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தாலே எனக்கு அவ இறந்ததுதான் ஞாபகம் வருது. அதனால தேவையில்லை, இது எல்லாமே எரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்த அடையாளம் இருக்கிற எல்லா விதமான போட்டோவே எரிச்சு விட்டுறாரு. பார்த்ததுக்கு தன்னுடைய சொந்த பொண்ணா இருக்கிற அட்டனாஷியாவை பார்த்துக்க முடியாம அவர் பார்க்கறது கூட விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் நாட்களும் கடந்து போக அந்த இடத்துல இருக்கிற நல்ல மேட்ஸ் ஒரு சில பேர் தான் ஒன்னா சேர்ந்து அவங்கள நல்லபடியாக வளர்த்துன்னு வராங்க. பிரின்சஸ் பாவம், அவங்களால தான் அவங்களுடைய அம்மா இறந்து தான் மேஜிஸ்ட்ரி வந்து நினைச்சுக்கின்னு அவங்க முகத்தை கூட பார்க்கறதுக்கு முடியாம அவர் தள்ளி இருக்காரு. என்ன அப்பாவே தெரியல அவரு. ஒருவேளை இவங்க பிறந்தது கெட்ட நேரத்தில் பிறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இவ மேல தப்பு இருக்கிற மாதிரி அந்த குழந்தைய சொல்லிட்டு இருக்காங்க. இவதான் இந்த கதையோட ஹீரோயின். ஹீரோன்றவன் பொறுமையா வருவான். அதுக்கப்புறம் நம்ம அட்டனாஷியா வந்து மேட்ஸ் ஒரு சில பேசுறதுல கண்மொழிக்கிறான், எதுக்கு இவங்க கத்திட்டு இருக்காங்கன்னு. அப்ப அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளுடைய வேற ஒரு டிமென்ஷன் இருக்கிற நினைவுக்கு போயிடறான். அந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் அட்டனாஷியா அட்டனாஷியா அப்படின்னு சொல்லவும் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கிறிஸ்டலை அப்படியே சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஏதோ சீல் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஒரு புக்கும் இருக்கு. அந்த கிறிஸ்டலை உடைச்சு அந்த புக் எடுக்கலாம்னு பார்ப்பான். ஆனா அது ரொம்பவும் கடினமா இருக்கிறதுனால துப்பிடுவா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம திணறிட்டு இருக்க. உடனே அந்த கிறிஸ்டல் உடஞ்சி அந்த புக்கும் வெளியே வருது. அதுக்கப்புறம் புக்கு திறக்க அதுல அவளுக்கான எல்லா விதமான ஃபியூச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அட்டனாஷியா, இது உன்னுடைய ஃபியூச்சரை சொல்லும். அந்த ஒரு ஃபியூச்சர்ல பார்த்தா அட்டனாஷியா டே ஆல்கர் ஒபிலியா, நீங்க ஒபிலியா எம்பரருடைய பிரின்சஸ். நீங்க மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா பிளாக் மேஜிக் என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மற்றவங்களை காயப்படுத்திருக்கீங்க. காயப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒருத்தரை கொண்டு இருக்கீங்க வேற இந்த எம்பரர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாசிகரனுடைய பேப்பரும் அப்படியே அந்த டார்க் மேஜிக்கால ஏறி ஆரம்பிக்குது. அப்பா அவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க, எல்லாமே போய், நான் அவரை கொல்லல, உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ப்ளீஸ் என்ன நம்புங்க, அப்படி என்ன பார்க்காதீங்கப்பா, நான் எதுவுமே தப்பு பண்ணல. எங்க பாரு, நீ என்னுடைய பொண்ணே கிடையாது, இதுக்கப்புறம் என்னை விட்டு தள்ளிப்போ, எப்போ ஒரு குற்றத்தை பண்ணி அதுக்கப்புறம் நீ இந்த ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆளு கிடையாதுன்ற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு திமிரா சொல்லிட்டு கிளம்புவான். பாவாவை கிரிமினல் சொல்லக்கூடிய ஒரு முத்திரையை பதிச்சு அதுக்கப்புறம் டவர் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அப்படியே அவளை சிறை பிடிச்சி வச்சிருவாங்க. அந்த இடத்துல அதுக்கப்புறம் தப்பிக்க ட்ரை பண்றவ சூசைட் பண்ணிப்பான் தண்ணியில வேந்து. எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையான்னு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கவும் திடீர்னு பார்த்தா கண்மொழிப்பா. இதெல்லாமே அவனுடைய கனவு தான். ஜஸ்ட் அவ்வளோ ஆழ ஆரம்பிக்கிறான். என்னது திரும்ப கனவா, ஏன் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் வந்து தொல்லை பண்ணிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து ஹெட் மேடும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மேட்ஸோடைய ஹெட்டா இருக்கிறவங்க, பிரின்சஸ் என்னாச்சு, உங்களுக்கு பால் வேணுமா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பசிக்குதா, நல்ல பொண்ணுல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க தட்டி கொடுக்க, இதுதான் லிலியன், இவ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, இவங்க என்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த பேலஸோடைய மெயினான ஹெட்டா இருக்காங்க மேட்ஸுக்கெல்லாம், உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் லிலியன், நீ இருக்கிறவருக்கு எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. என்னது திரும்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன, அந்த கனவுனால தான் இப்ப நான் கண்மொழிச்சு ரோதனைப்பட்டு இருக்கேன். என்னை விட்டு போவதுன்ற மாதிரி பயத்தில் அதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்கான். ஒரு மேல அவங்களுக்கு பாத்ரூம் வருதா, அதனால தான் அழுதுட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நாட்களும் கடந்து போக அவளுடைய உதவி மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கிறான். நான் இப்ப இருக்கிற இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு மேஜிக் உலகம் தான். ஆனா அது எல்லாத்தையுமே எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, நோபல்ஸால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம லெஜெண்ட்ஸ் சொன்னது போல இந்த இடத்துல ஒரு டவர் இருக்கு, அதுதான் எல்லா விதமான மேஜிக்கான சோர்ஸையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல மேஜிக் யூஸ் பண்ற பவர்ஃபுல்லான மெஜிஷியன்லாம் வாழ்ந்துருக்காங்களாம். இந்த டவர் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுகிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுடைய போட்டோ அதுல இருக்கு. இது டிஷ்மேன் தானே? கரெக்டா சொன்னீங்க பிரின்சஸ். இவர் நம்மளுடைய மேஜிஸ்ட்ரி, எப்படி இவரை மறக்க முடியும்? என்னுடைய கனவுல எப்பவுமே என்னை வந்து கொடுமைப்படுத்துற ஒரு அப்பாவை தானே இவனை பார்த்திருக்கேன். கண்டிப்பா அப்படியேப்பட்ட மோசமான கனவு நிறைவேறுமா? அதுக்கப்புறம் அந்த கனவையே யோசிச்சு சரியாகவும் தூங்க மாட்டான், பசிக்கவும் செய்து. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணிட்டு இருக்கு? ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க மேட்ஸ் எல்லாமே பிரின்சஸ் அழகா பாத்துக்கணும்ப்பா, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி புதுசா அந்த மேடம் சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லாமே இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடி இருக்கிற ஒரு மேடும் நோட்டம் விட்டுட்டு இருக்கா. அழகான பிரின்சஸா, கண்டிப்பா நான் பணம் சம்பாதிக்காம இந்த இடத்த விட்டு வெளியே போற மாதிரி இல்ல, எந்த வேலைக்கு வந்து நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இவ வேற மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சஸ் காமிக்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டான். ஏன்பா எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் பிரின்சஸ், நாங்க எல்லாருமே கிச்சனை டெக்கரேட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப நானும் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். பிரின்சஸ் நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்க அழகா பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ஆமாமா நல்லா இருக்கு பிரின்சஸ், இது எல்லாமே உங்களுக்காக தான். சரி ஓகே, நான் போயிட்டு அழகான பூக்களையும் பறிச்சுன்னு வரேன். பிரின்சஸ் வெயிட் பண்ணுங்க, அவங்களுடைய துணி அழகாயிட்டு போதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கே துணியை போட்டு விடுறாங்க. நீங்க போலாம், கவலைப்படாதீங்க, ஆத்தி இப்பயே வந்துருவா, போயிட்டு வாங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு அவங்க அழகுக்கு மயங்காத ஃபேன்ஸே இங்க இல்ல மேட்ஸ்ல. அதுக்கப்புறம் அவளும் அதுல இருந்து பூ பறிக்கிற வந்த இடத்துல பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வெளித்தனமா பேசினா அந்த மேடம் பார்த்தோம்னா பக்கம் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கான். இது இந்த எம்பரருடைய ட்ரெஷர் ரூம் கிடையாதா? ரூபி பேலஸ்ல ட்ரெஷர் ரூம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? எங்க இருக்குது? எனக்கு ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸஸ் வேணும், அதாவது இந்த விலை உயர்ந்த கற்கள் மாதிரி. மேடம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனை சேமம் வந்து கேட்க, ஒண்ணுல நான் புது ஆளா, அதனால எனக்கு சரியா வழி தெரிய மாட்டேங்குது, நான் தொலைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த பொண்ணு தான் பிரின்சஸா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க போகணும்? தொலைஞ்சிட்டேன்னு சொல்றீங்க, சொல்லுங்க நாங்க வழி சொல்றேன். ஓ இது நல்ல வாய்ப்பு, எனக்கு இந்த இடத்துல நிறைய கோல்டு இருக்கிற இடத்த நோக்கி போகணும், அதுவும் நல்ல கோல்டா இருக்கணும் கலரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஒவ்வொரு கோல்டு ரகமாக எடுத்து காமிக்கிறான். இது எப்படி இருக்கு இந்த கோல்டு கலரு? இது கிடையாது. இந்த கோல்டு எப்படி இருக்கு? இதுவும் கிடையாது. இது எப்படி இருக்கு? இதுவும் இல்ல. நான் கேட்கறது வேற மாதிரி, அது ரொம்ப கடினமா இருக்கும். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு, என்ன சொல்லணும் உனக்கு அதை பத்தில தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஸ்டீல் ஐட்டம் மாதிரிலாம் இருக்கு, ஒருவேளை இந்த தங்க காசு இந்த தங்க சிலை இந்த மாதிரியான விஷயத்த சொல்றீங்களோ? இல்ல அப்பா என்ன இது டக்குன்னு கண்டுபிடிச்சிச்சு. நீங்க கேட்குற அந்த விஷயம்லாம் ஒரு சில முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் உள்ள அலோட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க தொலைஞ்சதுனால நீங்க அதை தேடி போறீங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும். சரி வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உண்மையிலேயே இவ்வளவு ஃபாலோ பண்ணி போலாமா? நம்மள மாட்டி பிடிச்சுன்னா குட்டி சாத்தான். அப்புறம் அங்க பாருங்க, அதுதான் கிச்சன்ல போயிட்டு எங்கன்னா ட்ரெஷர் இருக்குமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மிஸ் லேடி. ரூபி பேலஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மார்பிள் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அந்த கிச்சன்ல இருக்கிற திங்ஸ்ல தான் இருக்கும் அதிகமா. அங்க போன பிறகு நீங்களே சொல்லுவீங்க, ஆனா நம்ம அங்க போகணுமே. ஆனா அங்க போன மாட்டிக்கினா கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல இருக்க எல்லாருமே பிஸியான ஆளுங்க. அங்க பாருங்க ஒரு மேடு சாக்லேட் எடுத்துன்னு வராங்களா, அவங்களுடைய பிளேட்ல என்ன இருக்குது பாருங்க. ஆமா விலை உயர்ந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அது இருந்தா போதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் சொல்ல விட்டு தெரியுறான். அந்த ஒரு ஜெம்ஸ் வேணா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரி ஓகே நீ எனக்கு உதவி பண்ண, நான் தயாரா இருக்க எல்லாத்தையுமே பண்றதுக்கு. வெயிட் பண்ணுங்க, நானே போயிட்டு அதை கேட்டு வாங்கி வரேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன வேணும் பிரின்சஸ்? பெரிய கானா நீங்க ஆத்திக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ கியூட்டா கேட்க இவ்வளவு கொடுக்கலான்னு போறா. அப்படியேங்கப்பா என்ன இவன் அதுக்குள்ளேயே இப்படி கேட்டு அசால்ட்டா பேசிட்டா, பயங்கரமான டேலண்ட் இருக்கு இவளுக்கு. அப்புறம் பார்த்தா அவளுக்கு அக்காவா இருக்கவங்களும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆனா என்ன பண்றீங்க? ஆனா எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம அவங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் கொடுக்க கூடாது. ஜஸ்ட் ஒண்ணு தானே, யாருக்கு என்ன தெரிய போகுது? இல்ல வேணாம், நம்ம அதனா சேவம் பெரிய அக்கா சேர்த்து ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவ கியூட்டா கேட்க, வேற வழி இல்லாம அவங்களே எடுத்து கொடுக்குற ஒண்ணு சாப்பிடுங்க பாத்துக்கலான்னு. யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, முக்கியமா லேடி லிலியன் கிட்ட சொல்லவே கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்ச கொண்டுடுவாங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவ ஒரு பரிசு கொடுப்பான். சரி நீங்க போயிட்டு உங்களுடைய வேலையை பாருங்க, நான் அப்புறமா கிச்சனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் என்னன்றதை அவங்களுக்கு காமிச்சிருப்பான். திறமையான பொண்ணாதான் இருக்கவ. இவளை நம்ம ஏமாத்தி எல்லா விதமான பொருட்களையும் கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான போட்டு வந்திருப்பான். அப்புறம் கிச்சனுக்குள்ள வந்துட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான பொருட்களையும் திறந்து பார்க்க, ஆஹா எல்லாம் தங்கம் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருக்காது. இதனால பார்த்தா இன்னொரு பக்கம் ஆத்தியும் காமிக்க அவன் சாக்லேட்டை திருப்திகரமா சாப்பிட்டு இருக்கான். இந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு இருக்கு, இதான் நமக்கான நல்ல வாய்ப்பு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்கணும் சுருக்கு பையிலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் லைன் கட்டி எல்லாத்தையும் மூட்டை எடுத்து வைக்கிறான் சுருக்கு பையில. யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தா அந்த பைய எல்லாத்தையுமே நம்ம அத்தி எடுத்து வேற இடத்துல வைக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என்ன மன்னிச்சிருங்க, எதையுமே நீங்க இந்த இடத்துல இருந்து எடுத்துன்னு போக முடியாது, அது எல்லாமே எங்களுடைய பொக்கிஷம். நீ இப்ப கொடுக்க போறியா சாக போறியா? புத்திசாலியான பொண்ணா இருந்தேன்னா கண்டிப்பா கொடுத்துருவேன், குட்டி சாத்தானே கூடு எதை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துக்கினேன் அவளை கொலை பண்ணவே கிட்ட போயிட்டான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல அவங்க கட்டின அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குற, இது பிளான் போட்டு எப்படியாச்சும் இவளை மாட்டு வைக்கணும்னு என்ன பண்ணுறீங்க கம்முன்னு இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பயந்துட்டு ஓடுறவன் ஒரு கட்டத்துல வந்து அந்த மேடு தன்னுடைய கையில இருக்கிற நைஃபை தூக்கி விசிறடிக்க அது இவன் மேல படுற மாதிரி வரவும் தப்பிச்சிடுவான். அவ கொஞ்சமா அதுக்கப்புறம் கிட்ட வரவும் ஆத்தியும் இதுதான் எனக்கான சரியான சமயம், பிளான் இப்போ பக்காவா இருக்க போகுது சாவ காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கயிறு அவுத்து விடுவோம். அடுத்த செகண்ட் மேல கட்டி வச்சிருந்த அந்த ஒரு லேம்ப் லைட் வந்து
அப்படி மழை விழுது. இந்த சவுண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமா கேக்குது. கிச்சன்ல இருந்து பயங்கரமான சவுண்ட் கேக்குது. வாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்க பிரின்சஸ் வர காணுமே, எங்க போயிட்டான்னு வந்து பாக்குறாங்க. பிரின்சஸ் பார்த்தா இந்த இதுல இருக்காங்க. பார்த்தாதுக்கு அவளும் வந்து மாட்டிக்கினா. சரியா என்னாச்சு? இல்ல நான் செட் பண்ண டிராப்ல எலி வந்து மாட்டிக்கிச்சு. பிரின்சஸ் நல்லா தானே இருக்கீங்க? ஏய் எவ்வளவு தைரியம் இந்த இப்படி பண்ணிருப்பேன்? பிரின்சஸ் அட்டாக் பண்ற நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி கூட்டிட்டு போறானுங்க. நைட்ஸ் இல்லாதனால இங்க பெரிய குறையா இருக்கு. நாங்க மேடாவே எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவளுமே வெப்பன் எல்லாம் வச்சுட்டு இருப்பானு. நீங்க பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமான விஷயம். இப்போதைக்கு கவலைப்படாத, நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். இப்போ என்னை பத்தி பெருசா கவலைப்பட்டு நீ வேதனைப்படுத்த நிறுத்து. அப்புறம் இந்த பூ உனக்கு தான் இல்லையே. சரி நல்லா பார்த்து தூங்குங்க, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல ஒரு முறை பார்த்துருப்பான். ஃபியூச்சர்ல நடந்ததை நான் நல்ல வழியா தடுத்துட்டேன். அது என்னடானா கனவுல இவ வந்து மேடா இருக்கிறவ கொள்ளகாரி, அதான் திருட்டு பொண்ணு. இவ பார்த்தா ஒரு ரூமை திறந்து கொள்ளையடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது சரியான சமயத்துல லில்லியும் வந்து இடத்துக்கு வந்துட்டு, ஹேய் நீ மேடாச்சு, நீங்க என்ன பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, சாவடி என்னையும் அவ பார்த்து திருடின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணி சாக்கடிச்சிருவான். நைட் இருந்தாதான் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அந்த பேலஸ்ல. செத்து போனவளை ஃபியூச்சர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக இவதான் மாத்திருக்கா எல்லாத்தையுமே நம்ம அத்தனாஷியா. இப்ப பாதுகாப்பா இருக்குது, எனக்கு சந்தோஷமா லிலி. அப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம் எல்லாமே இப்ப எனக்கு முன்கூட்டியே தெரியறதுனால நிறைய விஷயத்த நான் மாத்திரலாம். இப்பயே பிரச்சனை இல்லை. அத்தனாஷியா கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியாதனாலும் மேஜிக்கல் பிரின்சஸா நான் இருக்கேன். கேட்கவே நல்லா இருக்கு. ஃபியூச்சர் நடக்க போற அந்த மாதிரியான கெட்ட சம்பவங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மதிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விலகி விட்டு போற மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் நிம்மதியாக யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் அவருடைய அப்பாவையும் காமிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரி லாஸ்ட் ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். இப்போ மேஜிஸ்ட்ரி என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு, எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, சில காட் நைட்ஸ் வந்து அந்த இடத்துல ரூபி பேலஸ்ல இருந்து தகவல் கொடுத்தாங்க. அது என்னன்னா பிரின்சஸை கொலை பண்றதுக்காக மேட்ல ஒருத்தி முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இருந்தாலுமே பிரின்சஸ் வந்து தனியால இருந்து அவளை டிராப்ல மாட்ட வச்சு போலீஸ் கிட்ட பிடிச்சி விட்டுருக்காங்க. இதை கேட்டு அவன் கடுப்பா வரான். இங்க பாரு, வேற எதுனா நல்ல டாபிக் இருந்துச்சுன்னா சொல்லு, மிச்சபடி வேற எதுக்கு எனக்கு கேட்கறதுக்கு டைம் இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? அவ இருந்தா என்ன இல்லைன்ற மாதிரி அவன் பேசவும் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையோட ஹீரோ மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கள்ன்றவங்க நிறைய பேர் வருவானுங்க. அதுல இவன் ஒருத்தன், அவன் பார்க்க ஒரு மேஜிக் யூசர் மாதிரி இருக்கான். ஒபிலியா எம்பரர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. யாரு இது காரணம்? இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா போனா வந்துடும் அந்த இடம். அப்புறம் பார்த்தா அவன் ஒரு டவர் மாதிரி இருக்கிற தங்கி இருக்கிறான். அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிள்ளைங்க நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம அடுத்த வீடியோ போடலாமா சொல்லுங்க.